வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிரு கலக்கமே எனக்கில்லையே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வசனத்தை கேட்கப் போகிறோம். இந்த வசனம் உம்முடையது, வார்த்தை உம்முடையது, நாங்களும் உம்முடையவர்கள். எங்கள் மூலம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்கள் இருதயங்கள் தெளிவடைய, எங்கள் இருதயங்கள் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட, எங்கள் இருதயங்கள் தைரியப்பட, பலனடைய என் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஈடுபடும், பொறுமையோடு காத்திருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன் யார் என்பதை விசுவாச பிள்ளைகளாகிய நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்து ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்து ரொம்ப அருமையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜீவித நாட்கள் போதாது. அவ்வளவு காரிய ரகசியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிற வாழ்க்கையில தேவனை நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை தான் நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய சிந்தனையை அவரை குறித்து அறிவதற்கு நம்முடைய சிந்தையை கொடுப்போமானால், நம்முடைய எண்ணங்களை கொடுப்போமானால், நம்முடைய இருதயத்தை அவரை அறிவதற்கென்று கொடுப்போமானால் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவிதத்துல இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வுகளை காண முடியும். நம்முடைய சிந்தை ஒரு புதிய சிந்தையா மாறும். கிறிஸ்து இயேசுக்குள் கட்டப்படுகிற சிந்தையா மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிகிற அறிவுல, ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற ஒரு சிந்தையில யார் ஒருவர் இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவங்கள சத்துரு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த உலக சூழ்ச்சிகளும் ஒரு மனிதனை ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சிந்திக்கிற சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து அறிகிற எண்ணங்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு, அந்த உணர்வு, அந்த சிந்தை, அந்த வாஞ்சை இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சமாதானம் உள்ள வாழ்க்கையா மாற முடியும். நம்முடைய வாழ்க்கை நிம்மதி உள்ள வாழ்க்கையா மாற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். நாம் வாழ முடியும் என்கிற ஒரு தைரியம் உண்டாகும். விசுவாசத்தில் தைரியமாய் நின்று எல்லா சவால்களையும், எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளையும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் இயேசுவை அறிகிற அறிவு உள்ளவர்களாய், எப்பொழுதும் இயேசுவை குறித்து எப்படி அறிய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு, எப்பொழுதும் அந்த சிந்தை உள்ளவர்களாகத்தான் மாற வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்ட நம்மிலே கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப குறைவாக, அநேகருடைய வாழ்க்கையில குறைவாக இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிக்கிறோம். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவை அறிகிற அறிவில இல்லாவிட்டால் உலகத்துல குறித்து சிந்திக்கிற சிந்தனைகள், உலக காரியத்தை குறித்து சிந்திக்கிற காரியம், நாளை குறித்து சிந்திக்கிற விஷயங்கள், பிள்ளைகளை குறித்து சிந்திக்கிற காரியங்கள், இப்படியே தேவையில்லாத காரியங்களை சிந்திச்சு
தேவையில்லாத காரியங்களை அறிய விரும்பி மற்றவருடைய காரியத்தை நம்ம எதுக்கு அறிய விரும்புகிறோம்? அல்லேலூயா. நமக்கு அறிய வேண்டியது ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நாம் அறிய வேண்டியது ஒரே ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்றவங்களை குறித்து நம்ம அறிய வேண்டியது காரணம் என்ன? நம்ம எதுக்கு அறியணும்? மற்றவருடைய காரியத்தை குறித்து, மற்ற சூழ்நிலைகளை குறித்து நம்ம எதுக்கு அறியணும்? அதனால இன்னைக்கு மற்றவருடைய காரியம், மற்றவருடைய விஷயம், தேவையில்லாத விஷயம், உலக காரியம், இதே தலையில சிந்தனையில கொண்டு வந்து போய் இன்னைக்கு அநேகர் பைத்தியம் பிடிச்சி, அநேகர் வேதனை உண்டாகி, அவன் குடும்பத்துல நிம்மதி இல்லாதபடி, குடும்பங்கள்ல பிரிவினைகளை உண்டு பண்ணி சத்துரு போராடி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தை, நம்முடைய அறிகிற அறிவு யாரை குறித்து இருக்க வேண்டும்? சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை குறித்து ஆராய்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து சிந்தித்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். உலக காரியத்தையும், உலக சிந்தனைகள், உலக மனுஷர்களுடைய காரியத்தையும் குறித்து நம்ம சிந்திப்போம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில தேறினவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய சிந்தை எப்பொழுது இயேசுவை குறித்து அறிய வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம எப்பொழுதும் சிந்தித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப இந்த சிந்தனையில பிசாசு கிரியை செய்ய முடியாது. பாவ சிந்தை வராது. பாவத்தை செய்வதற்கு சத்துரு தூண்ட முடியாது. அல்லேலூயா. வீடுகளுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண முடியாது. இந்த சிந்தை ஏன்னா இயேசுவின் சிந்தையா இருக்குது. இயேசுவை குறித்து அறிகிற அறிவா இருக்கு. அவரை குறித்து அறிய 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 நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சிந்தனையில் ஆவியானுடைய பிரசனம் இறங்கி வரும். ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரும். அப்படி வல்லமை இறங்கி வரும்போது, எப்பொழுது நம்முடைய சிந்தை அவருடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, எந்த ஆராதனை வந்தாலும் யாரும் சொல்லி ஆராதிக்க மாட்டோம், நாமவே ஆராதிக்க ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை வாயை திறந்து துதிச்சு, இந்த இடமெல்லாம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படத்தக்க அளவில அவன் முழு பலத்தோடு ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க. முழு சிந்தையோடு ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க. யாரும் ஆராதிங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாரும் கை தூக்கி கையை அசைத்து ஆமென் ஆராதனை பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவு, சிந்திக்கிற சிந்தனை நமக்குள்ள இருக்குமே. ஆனால் அவன் சோத்திரம் ஆவியானவரையே நம்மை உணர்த்தி நம்மை புதுபலன் அடைய செய்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சரீரங்களில் சோர்வு வர முடியாது, சிந்தனையில சோர்வு வர முடியாது. அவன் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தோடு ஆராதித்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற தேவ ஜனங்களாய் நம்ம மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நம்ம மாறுவோமானால் நமக்கு எதிராக சத்துரு எழும்ப முடியாது. நமக்கு எதிராக எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் செயல்படாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன். நம்ம அறிகிற அறிவு, இயேசுவை குறித்து அறிகிற அறிவுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறாராம்? பரிசுத்தவான்கள். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற செய்தி, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு முகவுரையா சொல்லி வந்தேன். இயேசு அறியணும், இயேசு அறியணும். சும்மா வந்தோம் போனோம் அப்படி இல்லை. இயேசு அறிஞ்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருவது ஏதோ அதே பாடல் தானே, அதே ஜபம் தானே, அதே செய்தி தானே, அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிய 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 ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வாஞ்சம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசு அறிகிற முதலாவது இயேசு எப்படி அறியணுமா? அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். ரகசியம் என்றால் என்ன? ரகசியம் என்றால் என்ன? மறை பொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்ம ஆராதிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன், கை தூக்கி சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கையை அசைச்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்கம்மா, அடிக்க மாட்டோமா? சொல்லுங்க. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். ரகசியம் என்றால் இன்னொரு பொருள் இருக்குது, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர். இன்னைக்கு பாத்தீங்களா? சோதரம் உலக மனுஷங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கூட
எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து, பிள்ளைகளுடைய மேரேஜ் விஷயத்தை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, ஸ்தோத்திரம், வருங்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜோசியர்களையும் ஜாதகக்காரர்களையும் அவன் மந்திரவாதிகளையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உலகம். மனிதர்கள் இன்னைக்கு அப்படித்தானே ஓடுறாங்க. எதிர்காலத்தை குறித்து என்ன இருக்கும், என்னுடைய அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய ரகசியம், என்னுடைய பிள்ளையுடைய திருமணம் எப்படி நடக்குமா நடக்காதா, அவனுக்கு எப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உலக மனுஷர்கள் இன்னைக்கு ஆவிக்குரியவங்களும் அப்படி நிறைய இடத்துல போகிறதா கேள்விப்படுகிறேன். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நாள் அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக மனுஷங்க எதிர்காலத்தை குறித்து ஜோசியர்களிடத்திலும் ஜாதகக்காரர்களிடத்திலும் போய் குறி கேட்குறாங்க, ஜாதகத்தை கொண்டு போய். இப்படிப்பட்ட அனுபவம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது. அதே போல தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைங்க தீர்க்க தரிசிகளை தேடி ஓடுகிறாங்க. ஐயா எனக்கு இப்படி இருக்குது, எப்படி என்ன ஆகும், என்னோட காரியம் என்ன ஆகும் சொல்லுங்க. சோதனை அப்படி தீர்க்க தரிசிகளை தேடி ஓடி வரிசையில் நின்று ஜெபித்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோதனை. ஆனா வசனங்களை தேவன் ரகசியங்களை மறைப்பொருளையும் வெளிப்படுத்தும் போது அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் உண்டாக்குகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் யாரிடத்திலும் போய் நிற்க வேண்டிய தேவையில்லை. அந்த ரகசியத்தை கர்த்தர் நமக்கே வெளிப்படுத்தி தருவார்.